வீக்கெண்டு ஒரு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட. ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட், உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டட் டேர்னிங் பாயிண்ட் வச்சுங்களேன். ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நாளைக்கு. அதுக்காக பல வருஷம் காத்துருந்துருக்கீங்க, நிறைய பணம் செலவழிச்சிருக்கீங்க, அப்படி செலவழிச்சு செய்கிறீங்க. அப்படி ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்கள் லைஃபே டேர்ன் ஆக போகுது. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க வச்சுங்களேன். அப்படி இன்னும் சம்திங், வேலை, தொழில், கல்யாணம், சம்திங் ஏதோ ஒன்று சடனாக முதல் நாள் நைட்டு ஒரு தகவல் வருது, நாளைக்கு அந்த விஷயம் நடக்க போகிறதுல தடையாகி போச்சு, இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு தகவல். இவ்வளோ வருஷம் போட்ட உழைப்பு, பணம் செலவழிச்சது, நேரம், இதுக்காக காத்திருந்தது எல்லாம் போச்சுன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த விஷயத்தை பற்றி வேறு இப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றது ஒரு பயம் எல்லாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பதட்டப்பட்டுருவோம், நம்மளை ஹேண்டில் பண்ண அதில் வெளிவரதுக்கே பல நாள் ஆகும். இந்த படத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன். இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. அதை அழகாக ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். பொறுமையாக தான் பார்க்கணும். மலையாள படம், ஆனால் புரிஞ்சுக்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தோட பேர் வந்து அர்ச்சனா 31 நாட் அவுட். அருமையான படங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனை அழகான ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கு படம். அது இந்திரன் செட்டாயின்னு ஒரு கேரக்டரு. அவர் டைலாக்கே பேச மாட்டார், இடையில தான் வருவார். கடவுள் வந்து அப்படி பார்க்குற மாதிரி, ஒரு பக்கத்தில் கடவுள் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குற மாதிரி, டைலாகே கிடையாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இது நல்ல படம், பாருங்கள். நமக்கு லைஃப் லேர்னிங் லெசன் இந்த படத்தில் இருக்குது. கட்டாயமாக அர்ச்சனா 31 நாட் அவுட் யூடியூப்பில் இருக்குது, மலையாளத்தில் புரியும். பாருங்கள். நல்ல சிந்தனையில் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.